ஒரு ரூபாய்க்கு ஏன் வாழ்றதுக்கு ஏன் வாழ்றேன்னு கேக்குறேன். அடிப்பட்டுக்காதீங்களா அடி, இதெல்லாம் கொடுமையா இருக்குதுடா. அதனாலதான் ஓகே லெஜெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அப்பயே பேசும்போது காலைல 4 o'clock என்னமோ பேசியிருப்பேன். இன்னும் தூங்கவே இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா. நான் தூங்கும் போது அரௌண்ட் 6 o'clock தான் சொன்னேன். ஆல்ரெடி அது முடியறக்குள்ளே 1 hour ஆயிடும். அரௌண்ட் 6:30. இப்போ அரௌண்ட் 3 o'clock ஏன்ச்சி வீடியோ அப்லோடிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஓகேவா, ரியலி சாரி. நான் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு நான் இன்னும் சிவாஜி நகருக்கு வர போகணும். ஏதோ என் பேங்க் வேறு ஏதோ இதாக இருக்கான். ஸோ ஐ நீட் டு கோ செக் ஓவர் தேர் அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஏன்ஸ் வேறு ஆல்ரெடி இட்ஸ் டிலே. இந்த டிலேயில் இன்னும் நான் வேறு பயங்கரமாக டிலே பண்ண போகிறேன்னு தோணுது. 10 grams ஆஃப் chia seeds, 10 grams ஆஃப் flax seeds ட்ரிங்கை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு ஃபன் பண்ணுவோம். நம்ம போய் சிவாஜி நகர் போயிட்டு வருவோம். நோ அதர் வே, we need to take the vehicle. வண்டி இல்லாமலாம் அவ்வளோ தூரம் சும்மா போயிட்டு வரக்கலாம். ஒரு டைம் ஆட்டோக்கே போருக்கு மட்டுமே 200, வரக்கு மட்டுமே 200, அரௌண்ட் 400. fucking not going to spend so much. ஓகேவா, இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணல. நேற்று தான் சொன்னேன் அசிங்கமாக கேளுங்கன்ட்டு. இன்னைக்கு தானே கேட்க போறீங்களோ தெரியல. நேற்று சொல்லிட்டு இன்னைக்கே பண்ணலன்னா. ஓகே, குளிச்சுட்டு வந்தாச்சு ஜென்ஸ். இதுக்கு மேலே சாப்பிட்ணும். என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியலையே. எங்கள் அம்மா களி கிண்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் புதுசா களியும் அந்த குழம்பையும் இப்போ ஒரு பேட்டிங் போட்டு நம்ம ஒன்று சிவாஜி நகர் மட்டும் போகணும். சிவாஜி நகர் நான் போயிட்டு வந்துடுறேன். லேட் ஆகுது, ஆல்ரெடி டைம் இஸ் டேப்லெட்ஸ் அண்ட் சிரப் எடுக்கணும். அது நான் இப்போ எடுக்கிறேன். சிரப் பிஃபோர் ஃபுட் எடுக்கணும். அப்படி பிஃபோர் ஃபுட் எடுக்கலனாலும் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கலான்ட்டாங்க. நான் ஒன்றும் சாப்பிடல. அதனால ஏதோ இவன் தான் சிரப்னா இவன் ஏதோ ஒரு ஆயுர்வேதிக் தெரியுதா. இவன் பிஃபோர் ஃபுட் எடுக்கணுமா. நான் இவனை எடுத்துட்டு I'll just have and come back. ஆக்சுவலாக சிரப்னா சிரப் இல்லை உங்களுக்கு எக்ஸாக்டா. இட்ஸ் ஆயுர்வேதிக் கஷாயா டைப். So that you need to dilute in water. 15 ml எடுத்து dilute வாட்டர்ல தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கணும். டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன். அதோ சொல்லிடுறேன். அடிப்பட்டுக்காதீங்களா அடி, இதெல்லாம் கொடுமையா இருக்குதுடா. அதனாலதான் மாறி ஆகுது. சரி, I'll come back. சாப்பிட்டுட்டு நான் வரேன். ஓகே மா, போயிட்டு வரேன். ஓகே லெஜெண்ட்ஸ், வாங்க சொல்றா என்ன வேணும். பேசு XLR அது எங்க இருக்குது? கொஞ்சம் முன்னாடி போயிட்டான்னு அர்த்தாவா? சரி வா போலாம். அந்த கடைக்கே நம்ம போல இப்போ. டேய் நீ தான் பானிபூரிக்கு தானே போன. என்ன ஐஸ்கிரீம் போற? அது கம்பெனி யாரு கூட? இவ கூடயா? நீ வேற எதுக்கும் அடி வாங்க மாட்டே. இவன் கூட சேர்த்து இந்த என்னதான் பண்ண போறீங்க இப்போ? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இது எந்த கலர்ல வரும்? நான் இப்போ உன் கடைக்கு வரேன், பள்ளத்தை வாங்கிக்கின்னு வரேன். நீங்க நைஸ் பிங்கிஷ் கலர்ல ஜூஸ் வரணும். வரலன்னு வைய, உனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு கேள்வி கேட்பேன். எல்லாருமே லெஜெண்ட் தான். சொல்ல ஏன்க்கா சாப்பிட்றது இல்லை? ஏன் வாழ்றதுக்கு ஏன் வாழ்றேன்னு கேக்குறேன். இல்ல ஏன் வாழ்ற? செத்து போயிட்டு. சரி அதான் சொல்றேன் இல்லையா, நீ அந்த மாதிரி வேண்டின்னு இருக்கு. ஒரே விட்டு போயிட்டு பாரு. ஒரு தடவை வாழ போறோம், அடுத்த ஜென்மம் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அதனால இருக்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டு. வாழ தெரியலையே இல்ல உனக்கு. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ வாழ மாட்டேன்ற. நீ எல்லாத்தையும் உனக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா மாத்திக்கலாம். நீ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ற. எல்லாத்தையும் இருக்கிறதுல எப்பவுமே வெயிட் பண்ணி போயினே இருக்கணும். எக்ஸாம்பிள் ராகவ் இல்ல, எவ்வளவு சந்தோஷமா. ராகவுக்கு என்ன நீ கஷ்டப்பட்டுற. என்ன நடந்துட்டேன்னு கால் நோவுது. நெக்ஸ்ட் டைம் ஏதோ மம்மிக்குனா வயசாச்சுல இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். நீ சின்ன பையன் தானே. இவ்வளோ இஞ்சுக்குங்க இவங்களெல்லாம் வச்சுன்னு ஹோட்டல்காரங்களா. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நீங்க கடையில ரேட்டு ஜாஸ்தி ஏற்றினா போட முடியாது. எதுக்குமே லைக் இல்ல. இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது தானே. ஒரு ரூபாய்க்கு யாரு?
யாரை சொல்ற? பின்னாடி வரும் அட்வைஸ் பண்ணும்போது அது நம்பர் நாங்கள எத்தே ஃபாலோ பண்ணுவோம். அவங்க அட்வைஸ் பண்ணி அவங்க எத்தே ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே ஒரு எங்க பெருசா பட்டமே நம்மள பேசுவாங்க. நாங்க இப்போ இதுக்கு மேல எங்க ஷூட் பண்ணி போக முடியல. நாங்க டைரக்டா கடைகிட்ட போய்ட பிறகு நான் பை பை பை. குட் பாய். இந்த 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 ஒரு குட்டி எலி மட்டும் அப்பத்துல எல்லார்கிட்டயும் ரொம்ப சுத்தினே இருக்கு. இந்த குட்டி எலி மட்டும் அப்பத்துல ரொம்ப துருதுருன்னு இருக்குது. இந்த குட்டி எலி என்ன பண்ணலாம்? காய்லாங்கல்ல போட்டுடலான்றியா? ஒரு பைசா கூட வராது. குண்டப்பலுக்கு பேச்சப்பல்லோ. ஏய் என்னடா பேசுற? சாரி எல்லாம் வல்கரா போதே. ஐ வில் கம் பேக். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வெஸ்ட் சைடு கிட்ட இருக்கோம். இங்க இந்த எல்லாம் கிட்ட தான். அழகான பந்தலி அலங்கார பந்தலிலே பிரவீன் வந்துட்டான். வேலை முடிச்சுட்டு இப்பதான் வரல. நான் கிளம்புறேன். என் வாயில எதனா வச்சிட்டு இருக்கியா? முகம் மூடி. ஓகே லெஜெண்ட்ஸ், வீட்டுக்கு போய் சந்திப்போம். ஓகே லெஜெண்ட்ஸ், வந்து ரீச் ஆயாச்சு. எங்க அம்மா கேட்டது தொடர்பு அதுவும் வாங்கி வந்தாச்சு. டைரக்ட் இருக்கா ஃபுல்லாக இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. அதே குழம்பு தான் இருக்கும். கூட சப்பாத்தி என்ன செஞ்சுருப்பாங்க. ஆனால் மதியானம் கிளி கொடுத்துருக்காங்கல்ல, உள்ள போயிட்டீங்கன்னா பார்த்துக்கலாம் சொல்கிறேன். ஓகே லெஜெண்ட்ஸ், சொன்ன மாதிரி அகைன் வித் த கஷாயம் குடிச்சிட்டு 15 ml உங்கள் கிளாஸ் எம்எல் பார்த்து போட்டு எனக்கு தெரிஞ்சுட்டான். அதனால் அதை அப்படியே ஊற்றிட்டு வரேன். ஓகே 15 ml இது டைல்யூட் பண்ணிட்டு தான் குடிக்கணும். வித் மோர் ஆஃப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கணும். மிக்சிங் ப்ரொசீஜர். அப்படியே காலைல பண்ணும்போது காலைல மதியானம் குடிச்சிட்ட பிறகு மாத்திரை போடுறதுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணல. காலையில் இப்போ குடிச்சிட்டேன். மாத்திரை போடணும் இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அது நான் சாப்பிட்டு நான் சப்பாத்தியும் ஏதோ தோரம் எல்லாமே சட்னி இது. ஓகே, சப்பாத்தியும் கார சட்னி பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம ஒரு பீஸ் தோசை சாப்பிட்டதுக்கோசரம் பொமோகிரானேட் ஜூஸ், அதுக்கோசரம் நம்ம ஒரே ஒரு சப்பாத்தி கட் பண்ணிட்டு 2 சப்பாத்தி அந்த சட்னி வச்சு சாப்பிட்டு ஃப்ளாட் ஆகிட போகிறேன். இப்போ மாத்திரை போடுறது உங்களுக்கு வரும். ஓகேவா? மாத்திரை போடுறது உங்களுக்கு வந்துடும். ஓகே வந்துடுச்சு. மாத்திரை போடுறது உங்களுக்கு. மாத்திரை போட்டேன். ஆல்வேஸ் பி லெஜெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு வந்த ஷாட் வந்துட்டு நான் இதுக்கப்புறமா எடுக்க போகிறது. அதனால உங்களுக்கு இப்பயே வந்திருக்கு. ஓகேவா? ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். எப்பவுமே லெஜெண்டாக இருங்க. ஓகே, நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம். நம்ம ரிகவரி ஆயா வரும். எப்பவுமே லெஜெண்டாக இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். பட்டா.